எவ்ரிவன், நான் தான் உங்கள் சந்திரா. அப்கமிங் எபிசோட் சந்திரலேகா பார்க்கணுன்னா சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவளை மண்டபத்துல எல்லாரும் பார்க்க அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறனா இல்லையான்னு பாரு. Nila, open the door. Nila, open the door. This is enough. Nila, Nila, open the door. This is enough. Nila, Nila, open the door. Nila, வாங்க. வாங்க அத்தை. என்னடி முழிக்கிற? உன் வண்டவாளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு டிராமாக்காரி தானே? 5க்கும் 10க்கும் டிராமால நடிக்கிற நாடகக்காரி தானே? அத்தை, எதுக்கு இப்படி ஆத்திரமா பேசி உங்க பிபியை நீங்களே ஏத்திக்கிறீங்க? ஏய், ஆமா, நான் ஒரு நடிகை தான். நீங்களும் ஒரு நடிகை தான். நானா நடிகையா? ஆமா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருமே நடிகர் நடிகை தான். உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் இதுல நடிகர்கள் தான் ஒரு மேல்நாட்டு அறிஞரே சொல்லிருக்காரு. ஏய், பெரிய புத்திசாலி மாதிரி என்கிட்ட பேசி என்ன முட்டாளாக்க பார்க்காத. எனக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வேணும். நீ ஒரு படிக்காத பட்டிக்காட்டு நாடகக்காரி தானே? யார் சொன்னது? யார் சொன்னா என்ன? உண்மை அதுதானே? சொல்லு, சொல்லுடி. அத்தை, உங்களுக்கு வயசாயிடுச்சு, ஆனா நான் இளமையா இருக்கேன். நீங்க ஒரு அடி அடிச்சா என்னால 100 அடி அடிக்க முடியும். ஆனா நான் உங்களை அப்படி செய்ய மாட்டேன். என்ன இருந்தாலும் நான் விளக்கேத்த போற வீட்டுல நீங்க மாமியாரு, தெருவோட அம்மா. உங்களுக்காக இல்லைனாலும் தெருவுக்காகவாவது நான் உங்களை மன்னிச்சு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏதேதோ பேசி என்னை ஏமாத்த பாக்குறியா? You're an uneducated idiot. அதுன உண்மை? அத்தை, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தாங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியாது? அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? நீங்க தான் படிச்சவங்களாச்சே. அது மட்டும் இல்லாம இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. டிகிரி மேல டிகிரி வாங்கிக்கிட்டே இருக்கீங்களாமே. தெரு என்கிட்ட சொல்லியிருக்காரு. படிச்சவங்கெல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவங்கெல்லாம் முட்டாளும் இல்ல. ஏய், இந்த ராமாயணம் எல்லாம் என்கிட்ட படிக்காத. நீ ஒரு படிக்காத டிராமாக்காரி. என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மருமகளா வர்றது It's never going to be possible, okay?
நானா உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா வெளியில போயிடு. இல்ல ஒட்டுமொத்த கல்யாண மண்டபமே உன்னை பாக்குற மாதிரி உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். ஓகே. Do you even know that there are 26 alphabets in English? இல்ல பொய்க்கால் குதிரை பொம்மலாட்டன்னு கூத்து கட்டுற மாதிரின்னு நினைச்சியா? உதட்டுல சாயம் பூசிக்கிட்டு தலையில கொண்டைய போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இல்ல ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். Do you even know how to speak in English? Are you aware of vowels, consonants, phonetics, rhythms, stress and intonation in English? Yes, I'm aware. I know how to speak in English. I'm aware of the language. E for England, N for Netherlands, G for Greenland, and L for Lapland, I for Ireland, S for Scotland, and finally H for Holland. I know Shakespeare. To be or not to be? That is a question. I know Julius Caesar cowards die many times before their deaths. The violent never taste of death, but once. இது என்ன உன் கூத்துல ஷேக்ஸ்பியர் ஜூலியஸ் சீசர் டிராமா எல்லாம் போட்டியே அதுல பை ஹார்ட் பண்ண டயலாகா? மூச்சு விடாம பேசுற? Auntie, you know something? I'm an MBA graduate. Oh, MBA graduate-ஆ? அட்வர்டைசிங், அக்கவுண்டிங், பிசினஸ் லா, HR இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அது கூட வேண்டாம். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் MBA? அது சொல்லு பார்க்கலாம். என்ன வாயடிச்சு போச்சா? The Master of Business Administration is an international recognized degree designed to develop the skills required for career in business. Actually, it specializes manufacture, advertise, and sell your products, making the tough calls at the right time, maintain the company's positive image, hire the right people, and keep them motivated. It's keeping the company's finances healthy. Is this okay, Auntie, or shall I explain more? உங்க வீட்டு மருமகளை என்ன கூட்டிட்டு போங்க. என்னோட MBA சர்டிபிகேட்டை காட்டுறேன். அது மட்டும் இல்ல, நீங்க எத்தனை டிகிரி வாங்கிருக்கீங்களோ அதை விட அதிகமா ஒரு டிகிரி நான் வாங்கி காட்டுறேன். போதுமா? அத்தை, எங்க கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல, அது எனக்கு தெரியும். உங்களை தவிர இன்னும் 2 பேருக்கு நான் திருவ கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக திருவ விட்டு கொடுத்து மண்டபத்தை விட்டு வெளியில போற நிலைமையில நான் இல்ல. தேவையில்லாம என்ன விரட்டுறதுக்கு காரணம் தேடுறதை விட்டுட்டு நிம்மதியா ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் ஆக வேண்டிய வேலைய பாருங்க. சரியா அத்தை? இப்போ நீங்க வெளியில போறீங்களா? நான் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். என்ன ஆண்டி, போன வேலை சக்சஸா? அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டீங்களா? ஏய், நீங்க 2 பேரும் முட்டாள்தனமா சொன்னதை கேட்டு அவளை திட்டி இப்ப நான் தான் அவகிட்ட அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். அவனை வெளில அனுப்பிட்டான். என்ன சொல்றீங்க ஆண்டி? நீதானே அந்த நிலா படிக்காதவ டிராமாக்காரின்னு சொன்ன? எஸ், ஆஃப் கோர்ஸ், அதுதான் உண்மை. உண்மையை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடு, இடியட். ஆண்டி ப்ளீஸ். அடச்சி, வாய் மூடு. அவ படிக்காதவ இல்ல. எவ்வளவு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறான்னு தெரியுமா? Damn fools.
அவளோட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஆக்ஸ்போர்ட் லெவல்ல இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போங்க, உங்களை விட அதிகமா ஒரு டிகிரி வாங்கி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விடுறா. MBA படிச்சிருக்கேன், சர்டிபிகேட் காட்டுறேன்னு சொல்றா. இனிமே உண்மை இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐயோ ஆண்டி, இதுல ஏதோ சம்திங் ராங். ஓகே ஆண்டி, இப்பவே என் கூட வாங்க. அவ ஃப்ராடுன்னு நான் ப்ரூவ் பண்றேன். அவ படிச்சா என்ன, படிக்கலனா எனக்கு என்ன? ஆண்டி, ஏய், listen to me very carefully. நாளைக்கு கல்யாண பொண்ணா கல்யாண மேடையில உட்கார போறது அவ இல்ல, அஞ்சலி தான். அதனால நீ எனக்கு அவ படிக்காத முட்டாள்னு ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. இட் இஸ் நாட் நெசசரி. ஏன் மருமக அஞ்சலி தான். அவளுக்கும் திருவுக்கும் தான் நாளைக்கு கல்யாணம். எப்படி ஆண்டி? நடக்கும்போது தெரியும். லேகா, உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அஞ்சலி, ஆமா, விக்னேஷ் பெருசா கிழிப்பான்னு சொன்ன, அவன் ஒரு மண்ணும் பண்ணல. சேதுபதி பெருசா கிழிப்பான்னு, அவனும் ஒன்னும் கிழிக்கல. இனிமேலும் உன்னை நம்பி இருக்கிறது வேஸ்ட். என்ன இது? இங்கிலீஷ் தெரியாத அவ எப்படி இங்கிலீஷ் பேசினா? இவ கூட இப்படி பேசிட்டு போறாளே. கதவு தரங்க. நிலா, கொஞ்ச நேரம் உள்ளேயே இரு, நான் வந்து திறந்து விடுறேன். சரி. நிலா வா. சந்திரா, என்ன சந்திரா திடீர்னு உள்ள வந்த? என்ன போன்னு பாத்ரூம்குள்ள விரட்டின, எதுக்காக? உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கதா. என்ன சொல்ற? நீ சத்தம் போடாம உள்ள இருந்தப்போ இந்த ரூம்ல பேசுற சத்தம் கேட்டுச்சுல்ல? ஆமா, பேசுற மாதிரி கேட்டுச்சு. யாரு என்ன பேசுனாங்கன்னு கேட்டுச்சா? இல்லையே, ஆனா உன் சவுண்ட் தான் ஓவரா கேட்டுச்சு. நான் அப்படி சவுண்டா பேசி அனுப்பலனா உன் கல்யாண கெட்டி மேல சவுண்ட கேட்க விடாம பண்ணிருப்பாங்க. யாரு? வேற யாரு? உன் மாமியாரு, அப்புறம் லேகா, அஞ்சலி எல்லாரும் தான். நான் பாத்ரூம்குள்ள இருக்கும்போது உன்கிட்ட பேசினது யாரு? உன் வருங்கால மாமியார். அவங்க எதுக்கு வந்தாங்களா? நீ படிச்சவளா இல்ல படிக்காத நாடகக்காரியான்னு செக் பண்றதுக்கு. ஐயோ, அவங்க இதுக்காக தான் வந்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? ஆமா நிலா, இந்த கல்யாணத்தை கெடுக்கிறத முக்கியமான தொழிலா அந்த கும்பல் பண்ணிட்டு இருக்கல்ல, அதனாலதான் உன் மாமியார், லேகா, அஞ்சலி இந்த 3 பேரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ஒவ்வொரு செகண்டும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வாட்ச் பண்ணும்போதுதான் லேகா அஞ்சலி கிட்ட நீ ஒரு நாடகக்காரி, படிக்காதவன்னு சொன்னான். ஐயோ,
போச்சு. அத கேட்ட உடனே அஞ்சலி உன் மாமியார் கிட்ட நீ படிக்காத நாடகக்காரின்னு பத்த வச்சுட்டா. அப்படியா? உடனே உன் மாமியாரும் அப்படியா, இப்பவே அந்த நிலா படிக்காதவளா இருந்தா மண்டபத்தை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறேன்னு ஆவேசமா உன் ரூம பார்த்து வந்தாங்க. அது தெரிஞ்சு அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி நான் ஓடி வந்து உன்னை பாத்ரூம்ல தள்ளி விட்டுட்டு உன் மாமியார் கிட்ட இங்கிலீஷ்ல பேசி அசத்துனேன். சந்திரா, இந்த நாடகம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? நாளைக்கே நான் உங்க வீட்டு மருமகளா காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் என் குட்டு உடைஞ்சிராதா? இத பார் நிலா, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத அது அப்புறமா யோசிக்கலாம். இப்போ உன் கல்யாணம் நல்லபடியா முடியணும், அது ஒண்ணுதான் முக்கியம். நிலா, என்ன யோசிக்கிற? இல்ல, என் மாமியாரை விடு. திருவுக்கு நான் படிக்காத தற்குறி, எழுத படிக்க தெரியாதவன்னு தெரிஞ்சா என்னை ஏத்துக்குவாரா? நான் ஒரு நாடக நடிகை, 5க்கும் 10க்கும் ஊர் ஊரா போய் நாடகம் நடிச்சவன்னு தெரிஞ்சா என் முகத்துல காரி துப்ப மாட்டாரா? இது எல்லாத்தையும் விட அவர் என்னை கெடுத்துட்டதா சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு தெரிஞ்சா என்ன புழுவை விட கேவலமா பாப்பாருல்ல? அந்த பார்வையில நான் பொசுங்கி போயிட மாட்டேனா? ஆரம்பத்துல அம்மாவோட உடம்பு நிலைமைய பார்த்தோம். மாமா உறவை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் அவங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா இப்போ நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதே மாதிரி அவரும் என் மேல உயிரா இருக்காரு. இப்படி இருக்கும்போது நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது நினைச்சா எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு. சந்திரா, சந்திரா, பேசாம எல்லா உண்மையும் நான் திரு கிட்ட சொல்லிடவா? ஏய் நிலா, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்னை ஏத்துக்காம போடின்னு சொன்னா கூட பரவாயில்லன்னு தோணுது. நிலா, எல்லாம் கூடி வரும்போது அத உடைச்சிராத. ஆனா சந்திரா, திரு இல்லாம உன்னால வாழ முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். இவ்ளோ காதல மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு குழப்பம் பண்ண பாத்துட்டு இருக்க? இருந்தாலும் சந்திரா, நிலா, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு திருவ கல்யாணம் பண்ணல, மனசார அவர் விரும்புற, அவரும் உன்னை விரும்புறாரு. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நீ ஒரே ஒரு பொய் தானே சொல்லியிருக்க. ஒரே ஒரு பொய்யா? நான் படிக்காதவ, நாடகக்காரி, இதெல்லாம் பொய் இல்லையா? இதெல்லாம் நீ சொன்ன அந்த ஒரு பொய்யோட கிளை பொய்கள். நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் திரு என்ன வெறுத்துட்டா நான் வாழறதுல அர்த்தமே இல்ல. ஏய், அப்படிலாம் எதுவும் நடக்காது. உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நிலா, இப்பதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அஞ்சலி, லேகா, உன் மாமியாரு 3 பேரும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நோஸ் கட் ஆகுற மாதிரி நாம ஜெயிச்சு காட்டணும். அதனால கண்ணை தொடச்சுக்கோ. திருவ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணு மட்டுமே உன்னோட குறிக்கோளா இருக்கணும். புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம subscribe to சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்.